சரி, அப்போ நீங்கள் வந்து வரமுறை இல்லாமல் கடன் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உள்நாட்டில் வந்து உற்பத்தியினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒரு 23 விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க. இன்னும் 2 விழுக்காடு அளவுக்கு தான் அவங்களால வாங்க முடியும். அந்த அளவுக்கு தான் அதில் இடம் இருக்குது. அதை தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது வரைக்கும் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம். மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம். செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு எது டவுட் குறையணும் சார். அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படி உங்களுக்கு என்ன எடுக்க இருக்கு? சார். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டுட்டே நான் இருக்கு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த